ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட்டான அப்டேட் தான், டே பிஃபோர் எஸ்டர்டேவே கொடுக்க வேண்டியது. பட் டைம் இல்லாத காரணத்தினால நானே இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 1:30 மேலே தான் இந்த எபிசோடே பார்த்தேன். என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரோடைய ஃபேவரட் இதயம் சீரியல். ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு எண்டிங் கொடுத்துருந்தாங்க சீசன் 1க்கு. நம்ம பாரதி அண்ட் தமிழ் 2 பேரும் ஊரை விட்டே கிளம்புறாங்க கேப்ல. பட் வழியில வந்து விதியுடைய விளையாட்டு, ஆதிவும் அதே கார்ல போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்போ அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் நிஜமாவே பாரதி வந்து எப்படி சொல்றது, கண்ணீர் வந்து எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஹார்ட்ல இருக்க அவ்வளோ பெயினையும் அவ்வளோ அழகா அந்த ஐலே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம தமிழ் பாப்பா அண்ட் பாரதி. அன்னைக்கு அவ்வளோ எமோஷனலா, உண்மையை சொல்லணும்னா எனக்குமே கண்ணு கலங்கிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அதுவுமே ஜனனி எஸ் பாரதியார் லாஸ்ட் எபிசோட் பின்னி எடுத்துட்டாங்க. உண்மையாவே நம்ம கண்ணை எல்லாருமே அதை பாக்குறவங்க இதயம் ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த சீனுக்கு எமோஷனல் ஆகி கண் கலங்காம இருக்கவே முடியாது. அந்த கார்ல வர சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் வந்து உங்க கையால சாப்பிடணும் போல இருக்கு போல, அதுதான் விதி போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை கேட்பாரு. அப்போ அவங்க 2 பேர் பாப்பாவும் அம்மாவும் ஃபீல் பண்ணி அழறது. அதுக்கப்புறம் ஒரு இறங்கிட்டு அந்த பாய் பாய் சொல்ற சீனு, அப்புறம் தமிழ் பாப்பாவுக்கு கிஸ் பண்ணது, அப்புறம் 2 பேரும் பாய் சொல்லிக்கிட்டதுன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு அந்த சீனுமே வந்து ரொம்ப ஃபீலிங்கா வச்சுட்டாங்க. ஒன்லி ஃபியூ சீரியல்ஸ் மட்டும் தான் ஹாப்பி எண்டிங் கொடுப்பாங்க. பட் ஃபியூ சீரியல் ரொம்ப எமோஷனலா ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரி ஒரு எபிசோடோட முடிப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல இதயம் சீசன் 1 வந்திருக்கு. ஃபைனலா வந்து ஆதி அங்க பாய் காமிச்சிட்டு போன பிறகு ஒரு ஃபிளைட்ல ஏறி போயிடுவார் இல்லையா. ஸோ அந்த ஃபிளைட் அப்படியே பார்த்துட்டு ஃபீல் பண்றது, அது எல்லாத்தையுமே அவ்வளோ அழகா அந்த ஃபேஸ்ல அந்த எக்ஸ்பிரஷன் வந்து சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரம் அவங்க பாஸ்ட் எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி அவங்க பார்த்துக்கிட்டது, அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டது, அவங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க சீன்ல. பட் அப்படியே முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நம்ம ஐஷு இருக்காங்க இல்லையா, டப்பிங் ஆர்டிஸ்ட் ஐஷு சிஸ்டர், அவங்க வந்து 3 to 4 days பேக்கே வந்து இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருந்தாங்க. நம்ம பாரதியோடைய லாஸ்ட் ஃப்ரேம் வந்திருக்கு இல்லையா, ஜனனி எஸ் பாரதி. ஸோ அவங்க பிக்சரை வந்து ஷேர் பண்ணி ஒன் லாஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஃபைனலி மை ஜர்னி எஸ் பாரதி அப்படின்னு போட்டு அந்த பிக்சரை ரொம்ப ஃபீலிங்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஐஷு, அவங்க வாய்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அதுவுமே ஜனனிக்கு வந்து அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு அந்த வாய்ஸ். கேர்ள், there is no replacement for பாரதி, we will miss பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கண்டிப்பாக பாரதியாவே வந்து ஜனனி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இனிமே நியூ பாரதி வந்தாலும் அவங்களுடைய இடத்த எவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த விஷயத்த அந்த ஸ்டோரியை ரீஷேர் பண்ணி ஜனனியுமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் லவ் இவ்வளோ ஹார்ட்ஷிப்லையுமே இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி கண்டிப்பாக ஃபியூச்சரில் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத ஷேர் பண்ணாங்க. அதுக்கு அவங்களுமே ஐ எம் வெயிட்டிங்னு போட்டிருக்காங்க. ஒரு அழகான காதல் கதை முடிவுக்கு வந்துச்சு. ஒரு அழகான சோஷியல் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. பட் ஃபைனலாக அது எல்லாத்தையுமே அவங்களே வந்து அதை சொதப்பி சிதைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரையோவுமே வந்து ரொம்பவே மிஸ் பண்ண போகிறோம். எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு 640 எபிசோடோட எண்ட் ஆகியிருக்கு. இடையில வந்து நியூ ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிஜமாவே ஜனனியை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சூன் அவங்கள வந்து ஒரு நியூ ப்ராஜெக்டில் ஒரு நியூ சீரியலில் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு எனக்குமே உங்களை மாதிரி தான் ஆசையாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், ஹாப்பி நியூஸ் வருதான்னு பார்ப்போம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.